வாசிங்க. லூக்கா 21ஆம் அதிகாரம் 17 - 19. என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது போதும். என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், ஆனாலும் தலைமையில் ஒன்று ஒழியாது. உங்கள் பொறுமையினுள் ஆத்துமாக்களை யாரால பகைக்கப்படுவோமா? ஆனா என்னால எல்லாராலும் முதல்ல வருகிற பாடுகள் எல்லாரும் வருகிற இயற்கையான பாடுகள். இரண்டாவது தவறுகளினால் வருகிற பாடுகள். மூணாவது கர்த்தர் நாமத்தின் நிமித்தம் வருகிற பாடுகள். ஆனா சொல்றாரு என்னால எல்லாராலும் என்ன செய்யப்படுவீங்க? இந்த பாடுகள் எப்படிப்பட்டதுன்னா, நாம கர்த்தருக்காக, அவருடைய வார்த்தைக்காக, நம்முடைய பரிசுத்தை காத்துக்கொள்வதற்காக நம்ம வைராக்கியமா நிற்கும் பொழுது அதனாலேயே சில பிரச்சனை வாழ்க்கை என்ன செய்யும்? வரும். அதாவது சொன்ன இந்த வாழ்க்கை பிரச்சனை வரும் பொழுது ஜெபத்தில் உட்கார்ந்தா கர்த்தர் உணர்த்துவார். ஒன்னு எல்லாருக்கும் இயற்கையான பாடுகள்னா கர்த்தர் சொல்வார், பொறுமையா சகிச்சுக்க, இது நன்மைக்கு தான். தவறுகளினால் வந்த பிரச்சனைனா அதையும் கர்த்தர் உணர்த்துவார், நீ செஞ்சிலே இந்த தப்பு. சில நேரத்தில் கர்த்தர் நம்ம பொருளாதாரத்தில் ஆசீர்வச்சிருப்பார், நம்ம ஏடா கூடமா நடந்திருப்போம், கர்த்தர் பொருளாதார கையை வைப்பார். அப்ப ஆண்டவர் ஏன் ஆண்டவரே பொருளாதாரம் அவனை ஆசீர்வச்சன்ல, நீ அந்த பொருளாதாரத்தை எப்படி கையாண்ட? நான் உனக்கு சமாதானத்தை கொடுத்தேன்ல, இந்த சமாதானத்தில் அந்தரங்க வாழ்க்கை எப்படி நடந்து கொண்ட? நான் உனக்கு அநேக உறவுகளை கொடுத்தேன்ல, அந்த உறவுகள் மத்தியில் எப்படி நடந்து கொண்ட? நம்ம செய்த தவறு கர்த்தர் என்ன செய்வாரு? சுட்டி காட்டுவார். நாம் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் மீண்டும் உயர்த்துறார். இது ரெண்டாவது. மூணாவது, நம்ம கர்த்தருக்காக நின்றதினால் வந்த பிரச்சனை ஆண்டவர் சொல்வாரு, நீ எனக்காக தானே இந்த பாடல் சகிக்கிற, பொறுமையும் ஆத்துமா என்ன செய் காத்து. சில என்ன மாம்ஸ் என்ன சொல்றேன்னா, நீ என்ன தப்பா பண்ணிட்ட, நீ வசனத்துக்கு கீழ்ப்பிடிச்சு தானே அப்படி நடந்த, அவனை எதிர்த்து கேள்வி கேளு, நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேளு. இந்த விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாதுன்னு பைபிள் சொல்லி இருக்குது, அதனால தான் நான் செய்யல என்று அவனோட வாக்குவாதம் பண்ணு என்று மாமி சொல்லும். நான் சொல்ல, நீ பொறுமையா ஆத்துமாவை காத்துக்க, வாக்குவாதம் பண்ணாத, அந்த நிமித்தம் வருகிற பாடுகளை சகிச்சுக்க. உன்னை அவமானப்படுத்துறாங்களா, நீ கர்த்தருக்கா நிற்பதினால அவங்க செய்யற சில காரியங்களுக்கு நீ ஒத்து போகாத கேவலப்படுத்துறாங்களா, உதாசனப்படுத்துறாங்களா, பொறுமையா காத்துக்க, பொறுமையா சகிச்சுக்க. சில நேரங்களில் நாம் உண்மையா இருக்கும் பொழுது பிரச்சனை என்ன செய்யும்? வரும். வைராக்கியமா வாழும் பொழுது பிரச்சனை வரும். பரிசுத்தமா இருக்கும் பொழுதுதான் நிந்தைகள் அவமானம் என்ன செய்யும்? சொந்த வீட்டுக்குள்ளே பிரச்சனை எழும்புங்க. ஒரு மனுஷன் வீட்டாரே நம்ம ஆண்டோட நெருங்க சொந்த வீட்டுக்குள்ள பிரச்சனை எழும்பும். உறவுகள் மத்தியில பிரச்சனை வரும், ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில பிரச்சனை வரும். வேலை சில இடத்தை தப்பு பண்ணவன்லாம் கோலோச்சிட்டு நிற்பான். உண்மையா இருக்க நமக்கு தான் என்ன வரும்? பிரச்சனை. அப்ப மாமி சொல்லும், உண்மையா இருந்து என்ன பிரயோஜனம்? அப்ப சொல்லுங்க, நான் கர்த்தர் நிமித்தம் வருகிற பாடுகளை சகிக்க ஆயத்தம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? இந்த பாடுகள் தாங்க ரொம்ப பாக்கியம். நீங்க பொய் பேச மாட்டேன் வைராக்கியமா இருந்ததுனால நிந்திக்கப்பட்டீங்களா? இந்த காரிய கர்த்தர் பிரியமில்லாத வழிபாடு நான் செய்ய மாட்டேன் சொன்னதுனால உறவுகள் தூக்கி எறிஞ்சிச்சா, நீங்க பாக்கியவான். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். பாஸ்டர், என்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டு வசனத்தை கீழ்ப்படிஞ்சு அன்னைக்கு சொந்தக்கார ஒதுக்கிட்டான், நீ பாக்கியவான். அல்லேலூயா. நமக்கு தான் விருப்பம் இல்லையே. பங்காளி சங்காளி எங்காளி எல்லா காலையும் நமக்கு வரணும். அதுக்கு நம்ம எங்க வேணாலும் வளைஞ்சு கொடுப்போம் இல்லைங்க. ஒரு வார்த்தை வாசிங்களேன், மத்தேயு 5:11 வாசிங்க. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். யார் பாக்கியவான்களா? ஆனா சொல்ல, என் நிமித்தம் உங்களை நிந்திச்சு. ஒருவேளை நீ கர்த்தருக்காக வைராக்கியம் இருக்கிறத உலகம் புரிச்சு நேரம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவர் நிமித்தம் தான் சில விஷயங்கள் தலையிடாமல் இருந்திருப்போம். கர்த்தருக்காக தான் சில விஷயங்கள்ல நம்ம விலகி இருந்திருப்போம். புரிஞ்சோட உலகம் சொல்லும், அது தலகணம் பிடிச்சது. நாம என்ன நினைப்போம்னா, எதுக்கு ஃபோன் அடிக்கடி பண்ணணும், சும்மா தேவையில்லாத பேசக்கூடாது, கிடைக்கிற நேரத்தை ஜோம் பண்ணுவோம், ஆண்டுக்குள்ள வளருவோம்னு நினைப்போம். சொந்தக்காரன் சொல்லுவான், அது தலகணம் பிடிச்சது, ஒரு ஃபோன் பண்ணாது, அது தலகணம் பிடிச்சது, எதுக்கும் வராது.
அவரா பெரிய பரிசுத்தவன் மாதிரி ஒரு சின்ன விஷயம் கூட பொய் சொல்ல மாட்டேன், நான் அது செய்ய மாட்டேன். சில நேரத்தில் என்ன செய்யும், புரிந்து கொள்ளாத உலகம் என்ன செய்யும், நிந்திக்கும், அவமானப்படுத்தும், கேவலப்படுத்தும். பயப்படாதீங்க, அதன் மீது சோர்ந்து போகாதீங்க. நான் பாக்கியவான். அல்லேலூயா.